வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்காக நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, என்எஸ்சி வெப்சைட்ட ஓப்பன் பண்ண போறோம். என்எஸ்சி வெப்சைட்ல போயிட்டு ஆப்ஷன் செயின் இருக்கு. அத செலக்ட் பண்ணிட்டு, ஆப்ஷன் செயின் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்ப இத நான் டவுன்லோட் பண்றேன் இந்த இத, ஆப்ஷன் செயின. இது எந்த வீக்லி எக்ஸ்பைரி 24 ஏப்ரல் அதனுடைய கான்ட்ராக்ட். இதுக்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆன இது இன்னைக்கு டேட் என்ன 21 21ஆம் தேதி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா 3:30 மணி ஸ்டேட்டஸ் இது. அதனுடைய ஆப்ஷன் செயின் தான் இது. டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்றேன். ஓப்பன் ஆயிடுச்சு. அதை சேவ் பண்ணு சேவ் அஸ் கொடுத்துட்டு என்னுடைய இதுல ஃபார்மேட்ல எக்ஸல் ஃபைலா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ நான் இதுல இந்த காலம் இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இது ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அது நமக்கு தேவை அந்த காலம். அதை டெலீட் பண்ணக்கூடாது. சாரி. ஓகே. இது தேவை நம்மளுக்கு. அடுத்தது இது தேவை நம்மளுக்கு. ஓஐ இது தேவை. அடுத்தது இந்த ஓஐ தேவை. அது இது கால் ஆப்ஷனுடைய ஓஐ. இது புட் ஆப்ஷனுடைய ஓஐ. ஸோ நம்ம இது கால்னு எழுதிக்குவோம். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கால். அடுத்தது இது புட்டு. ஓஐ தான் நம்ம பார்க்குறோம். ஓஐனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ மற்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால டெலீட் பண்ணிட்டோம். இதெல்லாம் டெலீட்டு. இந்த இது தேவையில்லை, டெலீட்டு. அடுத்தது இதுலேருந்து இது வரைக்கும் தேவையில்லை நம்மளுக்கு, டெலீட்டு. இதுலேருந்து இது வரைக்கும் டெலீட். ஓகே. இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் கட் பண்ணிட்டு முன்னாடி போட்டுக்கிறேன். காலம் ஏல கொண்டு போய் வச்சுக்கிறேன் அதை. ஓகே. இப்போ இது செலக்ட் பண்ணிட்டு ஒரு டேபிள் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக பார்டர் வச்சா border. ஓகே. அவுட்டர் ஓகே. வெர்டிக்கல் ஓகே. முடிஞ்சது. போல்ட் ஓகே. எல்லாத்தையும் சென்டர் பண்ணிக்குவோம். ஓகே. நம்ம டேட்டாவை அழகாக பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு இந்த கலர்லாம் தேவையா? கலர்லாம் தேவையில்லை. அதனால கலரை எடுத்துருவோம், ஒயிட்டாக கொடுத்துருவோம். ஓகே. நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. சரி. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஓஐ. ஓஐ அப்படின்னாச்சுன்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாச்சுன்னா, இங்கே ஓப்பன்றதுக்கு மீனிங் தெரியும். ஓப்பன்னா ஓப்பனாக இருக்குது, அது இன்னும் ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அந்த இது அதுதான் ஓப்பன்ற அந்த மீனிங் இங்கே வருது. இன்ட்ரெஸ்ட்ன்றது இங்கே என்ன மீனிங்கில் வருது அப்படின்னாச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட்னா வட்டின்னு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே அது கான்ட்ராக்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்ன மீனிங்னா, சாரி, கான்ட்ராக்ட். இன்ட்ரெஸ்ட்ன்றது கான்ட்ராக்ட். அப்போ இதை எப்படி படிக்கலாமா? ஓப்பன் கான்ட்ராக்ட். எத்தனை கான்ட்ராக்ட் ஓப்பனாக இருக்கு? என்ன கான்ட்ராக்ட்? யாருக்கிட்ட போட்டது கான்ட்ராக்ட் அப்படின்னாச்சுன்னா, ஒருத்தர் செல்லர். அவரை என்னன்னு சொல்லுவோம்னா, நம்ம அவர் தான் கான்ட்ராக்டை புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் உருவாக்குறவர். அவர் தான் ரைட்டர்னா அவர் தான் ஆரிஜினேட்டர். நம்ம தலையெழுத்தை எழுதின ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த கான்ட்ராக்டை ஆரிஜின் பண்ணது, உருவாக்குனவர் அவர் செல்லர். அதனால அவர் என்னன்னு சொல்றோம்னா ரைட்டர்னு சொல்றோம். ஆக்சுவலா இது எப்ப வந்தது அப்படின்னாச்சுன்னா, இந்த நேம் அதனால வரல. அந்த இப்ப நம்ம இன்டர்நெட் யுகத்துல இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளோர்ல நடக்கும் யூஎஸ்ல. அப்ப அந்த கான்ட்ராக்டை எழுதுற இதை செல்லர்னு சொல்லுவாங்க. ரைட்டர்னு சொல்லுவாங்க அது. அந்த இதுல இருந்து வந்தது தான் அந்த இது. அடுத்தது யார் ஒருத்தர்னா பையர். இந்த 2 பேருக்கு இடையில இருக்கிற கான்ட்ராக்ட் தான் அது. பையர். பையரை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா, கான்ட்ராக்ட் ஹோல்டர்னு சொல்லலாம். அது ஹோல்டர்னு வச்சுக்குவோம்.
கான்ட்ராக்டர் வந்து அவர் தான் வந்து ஹோல்டர். அவர் தான் வந்து அது வாங்குறவர். அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு வாங்குறவர். இவர் வந்து கான்ட்ராக்டை எழுதுறவர் செல்லரு. பையர் வந்து கான்ட்ராக்ட் வந்து வாங்குறவர். அப்ப என்ன கான்ட்ராக்ட் என்ன இது வாங்குறாங்க அப்படின்னாச்சுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு, ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள 24ஆம் தேதிக்குள்ள 24த் 24த் ஏப்ரல். ஏன்னா இது 24த் ஏப்ரல் கான்ட்ராக்ட் தானே இந்த இது நம்ம இப்போ எடுத்திருக்க டேட்டா. ஸோ அதனால வந்து 24த் ஏப்ரல் 24த் ஏப்ரல்ன்றது இல்ல. இதான் வந்து எக்ஸ்பைரி டேட். அதுக்குள்ள தான் இந்த கான்ட்ராக்ட் செல்லும். அந்த 24ஆம் தேதியை தாண்டிடுச்சுன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லாது. அதனால வந்து எக்ஸ்பைரி. நம்ம வந்து அ சாப்பாட்டு பிஸ்கட்லாம் வாங்குறப்ப அதில எக்ஸ்பைரி டேட் இருக்கும் பார்த்தீங்களா? மளிகை ஜாமான் வாங்குறப்ப அந்த மாரி இது எக்ஸ்பைரி. இது எக்ஸ்பைரி டேட். இந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி டேட் உண்டு. அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து 20 இப்ப நம்ம அடிச்சிருக்கிறது 24/5. அப்ப என்னன்னா, நீங்க எந்த ஆப்ஷன் வாங்குனாலும், அந்த ஆப்ஷன் எல்லாம் 24ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது. அடுத்தது வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்றது வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து எந்த விலைக்கு சரி இப்ப நான் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ புரியறதுக்கு முன்னாடி, இந்த கான்ட்ராக்ட்ட பத்தி உங்களுக்கு சொல்லிர்றேன். இந்த கான்ட்ராக்ட் என்ன அப்டின்னாச்சுன்னா, செல்லர் வந்து என்ன சொல்றாரு அப்டின்னாச்சுன்னா, நீ வ அதாவது பையர்ட்ட வந்து சொல்றாரு, இந்த 24ஆம் தேதிக்குள்ள வித்தின் வித்தின் ஒரு லிமிட்டட் பீரியட். அது வந்து அந்த எக்ஸ்பைரி வரைக்கும் தான். இப்ப மந்த்லி கான்ட்ராக்ட்டா இருந்ததுன்னா மந்த்லி டேட். அந்த டேட்டுக்குள்ள இவ நிஃப்டிய வந்து 24,500க்கு உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றது. 24,500க்கு ஏதாவது ஒரு பிரைஸ். 24,500ன்ற நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஆனா 24,500ன்னு இல்ல. ஏதாவது ஒரு விலைக்கு வந்து அவங்க அவங்க நிர்ணயம் பண்ண விலைக்கு வந்துட்டு, நான் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒப்பந்தத்த வந்து போடுறாரு. அப்ப போட்டாருன்னா, பையர் வந்துட்டு அந்த விலைக்கு வந்துட்டு, ஆ அவருக்கு வந்து குடுக்கலாம், இல்ல குடுக்காமயும் போலாம். இப்ப புரியுதுங்களா? இப்ப இந்த மாரி ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடுறது தான் வந்துட்டு, ஆ நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம்? ஆ இந்த இந்த கான்ட்ராக்ட்ட தான் வந்துட்டு இதுல வந்து இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுது. அப்படி ஒரு கான்ட்ராக்ட்ட வந்து போட்டுட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, போட்டாச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட்ட வந்து யாரு வந்து செல் பண்றா? ரைட்டர் வந்து செல் பண்றாரு. அதாவது செல்லர் வந்து செல் பண்றாரு அந்த கான்ட்ராக்ட்ட. பையர் வந்து அத வாங்கிக்கிறார். வாங்கி அவர் வச்சுக்கிறாரு. அதான் ஹோல்டிங். அத ஹோல்ட் பண்ணிக்கிறார். அதான் ஹோல்டர்ன்னு சொல்றது. அவர் வாங்கி அந்த கான்ட்ராக்ட்ட வந்து வச்சுக்கிறாரு. ஆனா இவர் சும்மா வாங்கிட்டாருன்னா அப்படின்னா, சும்மாலாம் இல்ல. அதுக்காக அவர் வந்துட்டு ஒரு அமௌண்ட்ட வந்துட்டு குடுக்குறாரு. அது வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, அதான் வந்து ஆப்ஷன் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். இல்லாட்டினா அத வந்து பிரீமியம்னு சொல்லுவோம். அத வந்துட்டு ஆப்ஷன் பிரைஸ் இல்லாட்டினா பிரீமியம். ஆப்ஷன் பிரைஸ் இல்லாட்டினா வந்து பிரீமியம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. எப்படி வேணா நீங்க எடுத்துக்கங்க உங்களுக்கு வசதியா இருக்கிறத. இது ஆப்ஷன் பிரீமியம் இல்ல ஆப்ஷன் பிரைஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் ஒரு பிரைஸ் இது ஒரு 24,500 போட்டுக்குவோம். 24,000 பிரீமியம் வந்து எவ்வளோ வித்துட்டு இருக்குன்னு தெரில. இருந்தாலும் நான் ஒரு தோராயமா ஒரு இத போட்டுக்கிறேன் ஒரு சும்மா. இத வந்து எடுத்துக்காதீங்க. சும்மா ஒரு இது கணக்காக போடும். ஒரு பிரீமியம் 200. அப்ப என்ன பண்றாருன்னா, செல்லர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு. இதான் வந்து கான்ட்ராக்ட்டினுடைய டேர்ம். இந்த கான்ட்ராக்ட்ல வந்துட்டு என்னென்னலாம் இருக்கு? ம். இந்த கான்ட்ராக்ட்ல வந்து எக்ஸ்பைரி டேட் உண்டு. அந்த கான்ட்ராக்ட்க்கு. அது வந்து 24 ஏப்ரல். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் உண்டு. 24,500. அதுக்கு வந்து பிரீமியம் வந்து உண்டு. அது வந்து ஒரு 200. ஸோ இந்த பிரீமியம் வந்து யார் குடுத்தது அப்டின்னாச்சுன்னா, பையர். பையர் வந்து இந்த பிரீமியத்த வந்து குடுத்திருக்கிறாரு. யாருக்குன்னா செல்லருக்கு குடுத்துட்டு இந்த கான்ட்ராக்ட்ட வந்து வாங்கியிருக்கிறாரு. அந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது அப்டின்னாச்சுன்னா, 24ஆம் தேதி ஏப்ரலுக்குள்ள அதுக்கு மேலலாம் கிடையாது. அதுக்குள்ள நான் வந்து என்னுடைய ஆப்ஷன அ செ நான் வந்து நிஃப்டிய 24,500 குடுத்து உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட்ட வந்து போடுறாரு. இப்ப போட்ட உடனே அத வந்து இவரும் வந்துட்டு அந்த ஆப்ஷன வந்து வாங்கிக்கிறாரு. இது ரியல் லைஃப்ல வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இது. நான் இது ரொம்ப டீப்பா வேண்டாம் இது. இது வந்து ரொம்ப பேசிக் இது. அதனால வந்துட்டு இத நான் டீப்பா போகாம உங்களுக்கு மேலோட்டமா போடுறேன். ரியல்ல வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஆப்ஷன் பையர் நீங்க ஒரு ஆப்ஷன வந்து வாங்குறீங்க அப்படின்றப்ப, ஒரு பிரீமியம் குடுத்து வாங்குறீங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு விக்கிறாங்க. அவங்க வந்து செல்லர். ஓகேங்களா? இதுதான் வந்து ஓகே. இப்ப இ இத வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னாச்சுன்னா, இப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செல்லர் எடுத்துக்குவோம். செல்லர் வந்து ஒரு செல்லர் இருக்கிறார். இவரு தான் வந்து அந்த கான்ட்ராக்ட்ட முதல்ல எழுதுறவரு.
அடுத்தது வந்து பையர் வந்து 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப இவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எழுதுறாரு. செல்லர் வந்து ஒரு கான்ட்ராக்ட்ட வந்து எழுதுறாரு. அத வந்து ஒரு பையர் வந்து வாங்கிட்டாரு. பையர் இதுல பையர்ல வந்துட்டு பையர் அ B1 இருங்க. பையர் 1ன்றது B1ன்னு சொல்றேன். சாரி. B1 B1 இன்னொன்னு வந்து B2ன்னு வச்சுக்கோங்க. பையர் 2. செல்லர் வந்து ஒருத்தர் தான். அதனால வந்துட்டு அவர் 1 S1ன்னு வச்சுக்குவோம். ஒரு செல்லர். ம். ஸோ என்ன என்ன பண்றேன் நானு? பையர். ஓகே. பையர் 1 இவர் வந்து B1 பையர் 2 வந்து B2. ஓகே. இவர் வந்து செல்லர். செல்லர் வந்து ஒரே ஒருத்தர் தான். அதனால வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்க. வெறும் 1ன்லாம் வேணாம். ஒரே எஸ். ஒரே ஒருத்தர் தானே இருக்கிறார். ஒரே 1, 2ன்னு எது கொடுத்துக்கிட்டு. 1. ஓகே. செல்லர். இப்ப இவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து எழுதுறாரு. ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஆப்ஷனை வந்துட்டு விற்கிறாரு. யாருக்கு விற்கிறாருன்னா இந்த பையர் 1க்கு வந்து விற்கிறாரு. இப்போ இந்த பையர் 1 வந்துட்டு என்ன ஆயிடுச்சு என்ன பண்றாரு அந்த கான்ட்ராக்டை வாங்கிடுறாரு. இவர் சப்போஸ் இந்த கான்ட்ராக்டை வந்து விற்கிறதுக்காக எழுதிடுறாரு. எழுதுறது அப்படின்றது வந்துட்டு ஒரு சிம்பிளா சொல்றேன். இந்த விலைக்கு வந்து விற்கிறதுக்காக ஒரு ப்ரைஸில் வந்துட்டு இவர் போட்டுட்டாரு. செல் பண்ணுறதுக்காக செல் ஆர்டர் வந்துட்டு போட்டுட்டாரு. அதுக்கு வந்து புரோக்கரேஜ் சார்ஜ் அதுக்கு மார்ஜின் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு கொடுத்துட்டாரு. எக்ஸ்சேஞ்சும் அந்த புரோக்கர் வந்து அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு ஓகேப்பா நீ வந்து ஒரு கான்ட்ராக்டை வித்துரு அப்படின்ட்டு. அப்போ வித்துருன்னு முன்னாடி இந்த செல்லர் என்ன பண்ணுறாரு அவர் தான் டிசைட் பண்ணணும் அந்த கான்ட்ராக்டினுடைய ப்ரைஸை, அதாவது அந்த ப்ரீமியத்தை. அவர் ஒரு ப்ரீமியம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ரீமியத்தை வந்துட்டு ஒரு லிமிட் ஆர்டரில் வந்துட்டு போடுறாரு. செல் ஆர்டராக போடுறாரு. அது வந்து செல்லே ஆகலை அப்படின்னாச்சுன்னா கான்ட்ராக்டே இன்னும் ஓப்பன் கூட ஆகலைன்னு அர்த்தம். கான்ட்ராக்டே இன்னும் ஒரு கான்ட்ராக்டும் கிரியேட் ஆகலை. ஏன்னா யாராவது ஒருத்தவர் வாங்கினாதான் அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் ஓப்பனுக்கு வரும். அப்போ தான் கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் வரும். அப்போ யாருமே வாங்காத வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு இதுலேயே வராது. வெறும் ஆர்டரோட தான் நிற்கும். இப்போ அதேமாரி அவர் வந்து போட்டார். போட்ட உடனே அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு ஒரு ரூ. 200 சொல்கிறாரு. சொல்லி போட்டார் ஆப்ஷனை. ஒரு பையர் வந்து ரூ. 200 கொடுத்து வாங்கிட்டார் அந்த ஆப்ஷன். அப்போ அந்த கான்ட்ராக்ட் வந்து பையர் வந்து வாங்கிட்டார். அந்த பையர் வந்து B1ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பையர் வாங்கிட்டார். இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் ஆயிடுச்சு செல்லருக்கும் பையருக்கும் இடையில. இப்போ கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணது யாருன்னா செல்லர். இப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து ஓப்பனில் இருக்கு. இந்த ஓப்பன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து இன்னும் வேலிடு கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணலை. இந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணலை. இந்த ஒப்பந்தம் வந்து இன்னும் ஆக்டிவாக தான் இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்றாரு அப்படின்னாச்சுன்னா பையர் 1 என்ன பண்றாரு இந்த ஆப்ஷன் வேலை இவர் வந்து ரூ. 200 கொடுத்து வாங்கினார்ல அது வந்து இப்போ வந்து 300 ஆகி போச்சு. 300 இவர் என்ன நினைக்கிறாரு இந்த கான்ட்ராக்டை நம்ம ஏன் வச்சுக்கிட்டு இதுல ஏற்கனவே 300 ஏறிடுச்சு நம்மளுக்கு ஒரு 100 லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா இன்னொருத்தருக்கு வந்து அதை வித்துட்டாரு. அந்த அந்த யாருக்கு வித்தாருன்னா பையர் 2க்கு வந்து விற்கிறாரு. அந்த பையர் 2 வந்து 300 கொடுத்து வாங்கிக்கிறாரு. அப்ப இவர் எவ்வளவு கொடுத்து வாங்குறாரு 300. இவர் எவ்வளவு கொடுத்து வாங்கினாரு 200. அப்ப 200 கொடுத்து பையர் வாங்கிட்டு அதை வந்து 300 வந்துட்டு ரெண்டாவது பையருக்கு வந்து வித்துடுறாரு. இப்ப பையர் 2 பொறுத்த வரைக்கும் செல்லர்ன்றது யாரு அப்படின்னாச்சுன்னா பையர் 1 தான். ஆனா ஆரிஜினல் அப்படின்றது யாருன்னா இவரு. ஒரிஜினல் செல்லர் வந்து பையர் 1 கிடையாது. பையர் வந்து வாங்கினவர் தான். வாங்கி அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு மாத்தி விடுறாரு. தன்கிட்ட இருக்கிற கான்ட்ராக்டை வந்துட்டு இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்குறாரு. அதனால இவர் வந்து கான்ட்ராக்டினுடைய செல்லர் கிடையாது. ரைட்டரும் கிடையாது. ரைட்டர் யாரு அப்படின்னாச்சுன்னா இவர் தான் ஒரிஜினல் ரைட்டர். அப்ப இவர் வந்து இந்த பையர் 1 வந்து பையர் 2க்கு வந்து விலை அதிகமா 300 கொடுத்தாலும் ஸ்டில் அந்த கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. ஸ்டில் அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு ஓப்பன்ல தான் இருக்கு. அப்ப அந்த கான்ட்ராக்ட் எப்பதான் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னாச்சுன்னா இப்ப என்ன ஆகுது இந்த இந்த மாதிரி பிரைஸ் ஏறிட்டே போற உடனே இந்த செல்லருக்கு வந்து ஒரு பயம் வந்துருது. என்னன்னா நம்ம 100 வித்த கான்ட்ராக்ட் 300 விக்குது. சாரி 200 வித்த கான்ட்ராக்ட் வந்து 300 விக்குது. ஏற்கனவே 100 அதிகமாயிடுச்சு. இப்ப நம்ம 100 கையை விட்டு வேற கொடுக்கணும். அப்படின்னு இது வந்து ரொம்ப லாஸ்ட்ல நம்மளுக்கு போய் முடிஞ்சிரும் இது.
அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே வந்து ரூ. 200 வித்தாரு. இப்ப அதிகமாயிடுச்சு. இப்போ ரூ. 300 ஆயிடுச்சு. அப்ப ரூ. 100 வந்து அதிகமானதுன்னா, அந்த அந்த காச வந்து செல்லர் தான் வந்து குடுத்தாகணும். செல்லருக்கு வந்து லாஸ் அது. அதனால செல்லர் என்ன பண்றாரு, இத வந்து நம்ம திருப்பி பைபேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்றாரு அப்படின்னாச்சுன்னா, இந்த செல்லர் வந்து பைபேக் பண்றாரு. அது பைபேக். அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு என்ன பண்றாரு, அந்த பைபேக் பண்றாரு. அப்ப எவ்வளோ குடுத்து பைபேக் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் விலைக்கு தான் குடுக்கணும். வேற வழி கிடையாது. அப்ப வந்து என்ன பண்றாரு, ரூ. 300 வந்துட்டு பைபேக் குடுத்து, அந்த கான்ட்ராக்ட்ட 300 அதுக்குள்ள இவரு ஏத்திர்றாருன்னு வச்சுக்கங்க. பையர் 2 வந்து என்ன பண்ணிடுறாரு, 350ன்னு ஏறி போகுது விலை. அதனால ரூ. 350 குடுத்து செல்லர் வந்து திருப்பி தான் வித்த கான்ட்ராக்ட்டயே ரூ. 200 வித்துட்டு ரூ. 350 வாங்கியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு லாஸ் ரூ. 150 லாஸ். ஏன்னா, அவரு ஏன் பயந்தாரு அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்து ஏறிட்டே போகுது. இப்ப ஏறிட்டே போச்சு அப்டின்னாச்சுன்னா, செல்லருக்கு வந்து அந்த ஆப்ளிகேஷன் உண்டு. அத வந்து அது எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்ட வந்து அவங்க செட்டில் பண்ணியே ஆகணும். அதனால தான் மார்ஜின்லாம் வாங்கி வச்சுக்கிறது. ஆனா, பையருக்கு வந்து அந்த மாரிலாம் கிடையாது. ஆப்ஷனோட போச்சுன்ட்டு விட்டு வந்துரலாம். அதான் அவங்க அந்த மாரி விட முடியாது. ஸோ, அதனால அவர் வந்து ரூ. 350 குடுத்துட்டு அந்த கான்ட்ராக்ட்ட வந்துட்டு திருப்பி வந்து பைபேக் பண்ணிட்டாரு. இப்ப பைபேக் பண்ணாருன்னா, இந்த கான்ட்ராக்ட் குளோஸ் ஆயிடுச்சு. ஒரு கான்ட்ராக்ட் தான் அவரு வித்தாரு. அந்த கான்ட்ராக்ட்டும் ஒரு கான்ட்ராக்ட் என்ன ஆயிடுச்சு, ஓப்பன்ல இருந்தது, குளோஸ் ஆயிடுச்சு. இத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்பவுமே ஒரு கான்ட்ராக்ட் வந்து குளோஸ் ஆகணும்னா, யார் ஒருத்தங்க அந்த கான்ட்ராக்ட்ட வித்தாங்களோ, ஆரிஜினல், ரைட்டர் வாங்கி இடையில நீங்க விக்கிறது இல்ல. அவங்களே வந்து அத திருப்பி அந்த கான்ட்ராக்ட்ட வந்து பைபேக் பண்ணா தான் அது வந்து முடியும். இப்ப புரியுதுங்களா? இப்போ இவரு எக்ஸாம்பிளுக்கு 1 லாட் வித்திருக்காரு. செல்லர் வந்து 1 லாட் வித்தாரு. அத பையர் 1 அந்த 1 லாட்ட வாங்குனாரு. அத வாங்கிட்டு திருப்பி பையர் 2க்கு வந்து அவர் அதிக விலைக்கு வித்தாரு. அப்பவும் கான்ட்ராக்ட் ஓப்பன்ல தான் இருக்கு. ஏன்னா இவரு வித்தத பையர் 1 வித்தா பிரச்சனை இல்ல. ஆ செல்லர்ன்னு ஆயிடாது. அப்ப இவரு என்ன பண்றாரு, அத வந்து வாங்குறாரு. பையர் 2வ. பையர் 2 வாங்குறாரு. விலை வந்து என்ன ஆகுது, ரூ. 300லேருந்து ரூ. 350 போயிடுது. ரூ. 300 ஆச்சு. அதுக்கப்புறம் ரூ. 350க்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு செல்லர் என்ன பண்றாரு, இது வந்து நம்மளுக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாரு, அத வந்து பைபேக் பண்ணிடுறாரு. ஸோ இந்த இந்த மாரி பைபேக் பண்ணாச்சுன்னா வந்து கான்ட்ராக்ட் வந்து குளோஸ்டு. அப்ப நான் உங்களுக்கு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இத எப்ப செய்வாரு செல்லரு? இதான் உங்க கொஸ்டின். அவரு சைடு பிரைஸ் அவர் ரூ. 200 வித்தது வந்து ரூ. 100 போய் ரூ. 50 போய் ஒண்ணுமே இல்லாம போச்சுன்னா, அவர் வித்த காசு அவருக்கு தான். அவரு வந்து யாருக்கும் எதையும் திருப்பிலாம் தர வேண்டியதில்ல. அதனால வந்துட்டு அவரு அத ஏன் பைபேக் பண்ண போறாரு? பைபேக்கே பண்ண மாட்டாரு. அத அப்படியே விட்டுருவாரு அத. ஸோ, அதனால இப்ப வந்து செல்லர் வந்து பைபேக் பண்றாரு அப்டின்னாச்சுன்னா கான்ட்ராக்ட்ட, என்ன பிரச்சனை அப்டின்னாச்சுன்னா, அவரு வித்ததுக்கு அகைன்ஸ்ட்டா போகுது. அவரு ஏறாதுன்னு நெனச்சு வித்தாரு. ஆனா விலை ஏறிடுச்சு. இப்போ கால் ஆப்ஷன வித்திருக்காருன்னு வச்சுக்கங்களேன். கால் ஆப்ஷன் வந்து வித்தாரு. விலை ஏறாதுன்னு நெனச்சு. ஆனா விலை ஏறிட்டே போறதால அவரு பயந்துட்டாரு. பயந்துட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு, பைபேக் பண்ணிட்டாரு. அப்ப இந்த இத மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஒரு செல்லரு ஒரு கான்ட்ராக்ட்ட பைபேக் பண்றாருனாலே என்ன அர்த்தம்னா, செல்லர் வந்து பையர் மட்டும் இல்ல, செல்லரும் வந்து பிரைஸ் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து குளோஸ் ஆகுறதால, இப்போ ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து முன்னாடி வந்து ஓஐ வந்து ஒண்ணா இருந்தது. ஒரு கான்ட்ராக்ட் தானே. ஒரு கான்ட்ராக்ட் ஓஐ வந்து ஒண்ணா இருந்தது. அவர் பைபேக் பண்ண பின்னாடி சாரி ஒண்ணா இருந்தது. அவர் பைபேக் பண்ண பின்னாடி அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, ஓஐ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 0 ஆயிடுச்சு. பைபேக் பண்ண பின்னாடி 0 ஆயிடுச்சு. பைபேக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் அவர் மட்டும் எழுதி விட்டாரு. வித்துட்டாரு. வித்துட்டு அவருக்கு அவருக்கு சாதகமா தான் விலை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. விலை அப்படின்னா கால் ஆப்ஷன் வித்துருக்காரு. விலை குறைஞ்சிட்டே தான் இருக்கு அப்படின்னாச்சுன்னா, அத வந்து அப்படியே விட்டுர்றாரு. அதனால அவருக்கு வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்போ வந்து கான்ட்ராக்ட் ஓப்பன்லயே இருக்கு. ஆனா அது வந்து அகைன்ஸ்ட்டா போறப்ப அந்த கான்ட்ராக்ட்ட வந்துட்டு அவரு திருப்பி பைபேக் பண்ணிட்டு, அந்த கான்ட்ராக்ட்ட வந்து குளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ அப்ப அந்த குளோஸ் பண்ணா அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு 0 ஆயிடுது. அப்ப இதே மாரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கான்ட்ராக்ட் வந்துட்டு செல்லர்ஸ் வந்து விக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. 100 கான்ட்ராக்ட். அப்ப 100 கான்ட்ராக்ட்ட வந்து செல்லர் விக்கிறப்ப, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்கும்? 100ஆ இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 100ஆ இருக்கும். ஸோ, அப்ப அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 100ஆ இருக்கிறப்ப, திடீர்னு அந்த 100 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் டக்குன்னு வந்துட்டு 25க்கு வந்துருச்சு அப்டின்னாச்சுன்னா, என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, 2 விதமான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஒண்ணு வந்து
செல்லர்ஸ் வந்து விலை ஏறும்னு நினச்சி ஏறுது ஏறுறது இது நம்மளுக்கு லாஸில் முடிஞ்சுன்னு நினச்சி அவங்க வந்து அதை பைபேக் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று வந்து என்னன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகி போயிருக்கலாம். ப்ரைஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகி அந்த இரநூறுவாய்க்கு விற்றது வந்து 5 ரூபா 4 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறப்ப அது சீரவாகி வர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இன்னும் அது சீரோ ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு. அதுக்குள்ளே திடீர்னு விலை ஏறி போச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். இப்பவுமே வந்து அதை வந்து வித்துருவோம் பைபேக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு 200 ரூபாய்க்கு விற்றதை வந்துட்டு அது 5 ரூபா 3 ரூபா விற்கிறப்பயே அதை வந்து 3 ரூபா கொடுத்து பைபேக் பண்ணி கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணலாம். அப்படியும் நடக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு அந்த கான்ட்ராக்டை வந்து 2 விதமாக வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க எந்த விதமாக க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஓஏயில் வந்து அது காட்டிடும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து காட்டிடும். அப்போ இன்னைக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 100 இருந்தது. நாளைக்கு பார்த்தோன்னா அது வந்து 25 ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா சம்திங் ராங்கு. இப்போ கால் ஆப்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி குறையுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சடனாக வந்து கால் ஆப்ஷனில் வந்துட்டு குறையுது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு என்ன சு- இது அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ப்ரைஸை பார்க்குறீங்க. ப்ரைஸ் வந்து ஏறிட்டு தான் இருக்கு. அப்படின்னு இருக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக ஒன்று ப்ரைஸும் வந்து அப்பில் தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து குறையல. இப்போ ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப குறைஞ்சி உங்களுக்கு வந்து 2 ரூபா 3 ரூபாய்க்கு வந்திருக்கும். அதனால வந்துட்டு அவர் வந்துட்டு பைபேக் பண்ணினாரு. அதனால வந்து கான்ட்ராக்ட் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ப்ரைஸும் வந்து ஏறிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து இது மட்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் குறைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஏறப்போகுதுன்னு அர்த்தம். அதனால வந்து செல்லர்ஸ் வந்துட்டு பைபேக் பண்ணிட்டாங்க தன்னுடைய கான்ட்ராக்ட்ட அப்படின்ட்டு. அவங்க ஆக்சுவலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, செல்லர்ஸ்னுடைய மைண்ட் செட்டு இப்ப 24,500 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப 24,500ல வந்துட்டு அவங்க நெறைய வித்துருக்காங்க. அவங்க என்ன நெனச்சு வித்தாங்க 24,500க்கு அப்படின்னா, 24,500க்கு வந்துட்டு பிரைஸ் வந்து ஏறாது அப்படின்னு நெனச்சு தான் வித்தாங்க அவங்க. ஆனா பிரைஸ் ஏறுன உடனே அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க 24,500 வந்து வித்து எல்லாத்தையும் குளோஸ் பண்ணிடுறாங்க. கான்ட்ராக்ட்ட குளோஸ் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு 25,000 வந்து விக்கிறாங்க. அப்ப என்ன அவங்க நினைக்கணும், இப்ப 25,000 வரைக்கும் ஏறாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இத. அவங்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல போயிட்டு ஒரு கான்ட்ராக்ட்ட வந்து விக்கிறாங்கன்னா, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு அந்த நிஃப்டி வந்து ஏறாதுன்னு நினைச்சு விக்கிறது. கால் ஆப்ஷனா இருந்ததுன்னா. புட் ஆப்ஷனா இருந்ததுன்னா, அந்த அளவுக்கு இறங்காதுன்னு நினைச்சு விக்கிறது. அப்போ அவங்க அந்த அளவுக்கு ஏறாதுன்னு நினைச்சு அவங்க வந்து 25ல போயிட்டு விக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க எப்படி கவனிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பார்க்கணும். பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும் அது. என்னடா சடனா வந்து 24,500 கால் ஆப்ஷன்ஸ் வந்து குறைஞ்சிடுச்சு ஓஏஇ. ஆனா 25,000த்துல வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்து மூவ் ஆகுது. அப்போ வந்து செல்லர்ஸ் வந்து அவங்க வந்து பிலீவ் பண்றாங்க. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல வந்து போப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதுங்களா? அதுவே வந்துட்டு டவுன் சைட்ல வந்து நடந்தது அப்படின்னாச்சுன்னா, இப்போ 24,500க்கு வந்து புட் ஆப்ஷன வந்து வித்துருக்காங்க. திடீர்னு வந்து பிரைஸ வந்து 25ல வித்துட்டு இருக்கு. சர சர சரன்னு இறங்கி 24,500க்கு வந்த உடனே பயந்து போய் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பைபேக் பண்ணிட்டு, திருப்பி கீழ போய் 24,000ல போயிட்டு விப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, 24,000க்கு இறங்காது அப்படின்றது அர்த்தம். இப்ப 24,000க்கும் பிரைஸ் இறங்கிச்சுன்னா, அங்கிருந்து மூவ் ஆகி பின்னாடி போவாங்க. ஸோ இந்த மாரி வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிட்டு பிரைஸ் ஷிஃப்ட் ஆகும். அப்ப இத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாச்சுன்னா, அந்த அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும். ஏன்னா அவங்க வந்துட்டு கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் பண்றாங்க. பைபேக் பண்றாங்க. அப்ப வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து குறையும். இன்னொரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி அதிகமாறத வச்சு நீங்க வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஆகுது, என்ன ஆகுது அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம். சரி ஓகே. இப்ப இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப வந்துட்டு இன்னும் நம்மகிட்ட இந்த டேட்டா இருக்கு. இந்த டேட்டா வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு கிராஃப் போடப் போறேன். இத நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து கால் ஆப்ஷன் ஓஏ இருக்கு. புட் ஆப்ஷன் ஓஏ இருக்கு. இன்செர்ட் போயிட்டு சார்ட் போய்க்கிறேன். இன்னும் நம்ம சார்ட்டே காணோம். அது ம், ஸ்டாக் ம். இங்க பாருங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா. ஓகே.
இந்த இதில் ரெண்டில் இது வந்து ப்ளூ கலர் லைனு. ப்ளூ கலர் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து குவான்டிட்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்டினுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 25 எவ்வளோ இருக்கும்? 2,50,000 2,50,000 கான்ட்ராக்ட் வந்து ஓப்பனில் இருக்கு. எந்த இதில் அப்படின்னாச்சுன்னா இந்த இது என்ன இது 25,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,500. அப்போ இது ப்ளூ கலர்ன்றது வந்து கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் ப்ளூ கலர்ன்றது கால் ஆப்ஷனு. இதில் வந்துட்டு 25,500. 25,500 எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாச்சுன்னா 2,53,472. அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு. அப்போ அவ்வளோ கான்ட்ராக்ட் வந்து ஓப்பனில் இருக்கு. அது இருக்கிறதுலே ஹையஸ்ட் அதுதான். அப்போ என்ன தைரியத்தில் அந்த அளவுக்கு வந்து அவங்க வித்துருக்குறாங்க அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போயிட்டு அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸ் 25,500க்குலாம் ஏறாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். யாருக்கு? செல்லருக்கு. அதனால தான் அங்கே கொண்டு போய் வித்துருக்குறாங்க. சரி இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா சொல்லிக்கிற மாரி வந்து அந்த அளவுக்கு அதிகமா எதுவுமே இல்ல. இந்த ஆரஞ்சு கலரு புட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன்ல இருந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப ஒரு 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 லெவல்ல ஒரு கோல் போஸ்ட்ட ஒண்ணு செட் பண்ணிட்டு, அதுவரைக்கும் பந்து போகாதுன்னு நெனைக்கிறவங்க, கீழ எதுவரைக்கும் பந்து வராதுன்னு சொல்லிட்டு எந்த முடிவுக்குமே அவங்களால வர முடியல. அப்ப கீழயும் இப்போ ஒரு புட் ஆப்ஷன்ல வந்து இதுக்கு மேல இறங்காது அப்படின்னு அவங்க எதையாவது ஒரு லெவல நெனைச்சிருந்தாங்கன்னா, அந்த லெவல்ல உங்களுக்கு வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்து ஏகப்பட்டது வந்து அதிகமாயிருக்கும். ஆனா அந்த மாரி ஒண்ணுமே காணோம் பாருங்க. இப்போ சொல்லிக்கிறபடி பார்த்தோன்னா, இது இது ஒண்ணு அதிகமா இருக்கு. அது என்ன இது 23,000. இப்போ 23,000த்துல வந்து 1,36,543 புட் ஆப்ஷன் வந்து ஓப்பன்ல இருக்கு கான்ட்ராக்ட். அப்ப இந்த இதுல வந்து இவ்வளோ தூரம் வித்துருக்குறாங்க புட் ஆப்ஷன். இங்க தான் இதுல தான் அதிகமா வித்துருக்குறாங்க. அப்டின்னா அவங்களுக்கு என்ன ஒரு இது அப்டின்னாச்சுன்னா, இதுக்கு மேல வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்டின்னு நெனைக்கிறாங்க. ஆனாலும் இவங்க கால் ஆப்ஷன்ல வந்துட்டு இதுக்கு மேல ஏறாதுன்னு வச்சிருக்கிற நம்பிக்கையோட ஒப்பிடுறப்ப அந்த அளவுக்கு அதிக நம்பிக்கைலாம் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமா இல்ல. இது வந்து அப்படியே டபுளா போகுதுல்ல. எவ்வளோ 2,54,000 ஆ 2,53,000. ஆனா இது வந்து 1,36,000 தான். ஏறக்குறைய 1,00,000க்கு மேல கம்மியான கான்ட்ராக்ட் தான் வந்து ஓப்பன்ல இருக்கு. எதுலன்னா புட்டு ஓஐல. இதுல வந்துட்டு அதிகமா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த இடம் கொஞ்சம் இது இருக்கு. இதுல வந்து என்ன இது? ம் புட்டு ஓஐ வந்து 23,500 23,500க்கும் இறங்காது அப்படின்ற மாரி ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, 24,000 24,000த்துலயும் வந்துட்டு அதிகமான புட் ஆப்ஷன் டெவலப் ஆயிருக்கு. அப்ப என்ன அப்படின்னாச்சுன்னா, 24,200க்கு கீழயும் வந்து இறங்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு பெரிய லெவல்ல இல்ல. இங்க ஒரு கால் ஆப்ஷன் வந்து ரைஸ் ஆயிருக்கு. என்னன்னா, என்ன பிரைஸு? 25,000 25,000த்துல அதிகமாயிருக்கு அப்படின்னாச்சுன்னா, 25,000 வரைக்கும் ஏறாது அப்படின்னு நெனச்சு கொஞ்சம் பேரு அந்த இடத்துல வித்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒண்ணு இருக்கு. அது வந்து 24,500 24,500க்கு மேல ஏறாதுன்னு நெனச்சு கொஞ்சம் பேர் வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்து வித்துருக்குறாங்க. அப்ப இது 1, 2, 3 அப்ப இத வந்து நீங்க வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 2. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 3. அப்ப ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 24,500 24,500 இருங்க. 20 சாரி. மவுஸ் எங்க போச்சு? 24,500. ம். 24,500. இது வந்து 25,000 என்ன இதில் வருது? 25,000. இது வந்து 25,000. இது வந்து 25,500.
அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸு 2, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 3. ஓகே. அதே போல் இங்கே வந்து அவங்க இறங்காதுன்னு நினைக்கிறது வந்து என்ன அப்படின்னா 24,000. புட் ஆப்ஷன் 24,000 இதுக்கு கீழே இறங்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ இது வந்து சப்போர்ட் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இது, அது வந்து எவ்வளோ 23. எல்லாம் எல்லாம் சைக்காலஜிக்கல் நம்பராக தான் இருக்குது. 23,500. இப்போ இதுக்கு கீழே இறங்காதுன்னு நினைக்கிறாங்க. அதனால இதை சப்போர்ட் 2ன்னு வச்சுக்குவோம். அடுத்தது வந்து மெயின் சப்போர்ட் வந்து இதுதான், பெரிய சப்போர்ட்டுன்னு தான். அது வந்து என்ன, அது 23,000. 23,000 இது வந்து சப்போர்ட்டு 3. புரியுதுங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும் இது. அப்போ செல்லர்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு விற்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த அந்த ஒரு கால் ஆப்ஷனை விற்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த லெவலுக்கு மேலே அவங்க என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து கால் ஆப்ஷன் அதிகமாக விற்கிறாங்களோ அதுக்கு மேலே வந்துட்டு ப்ரைஸ் ஏறாதுன்றது அவங்க நம்பிக்கை. அதே போல் அவங்க வந்து புட் ஆப்ஷனை வந்து அதிகமாக விற்றாங்க ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அப்படின்னாச்சுன்னா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு கீழே வந்து இறங்காதுன்ற நம்பிக்கையில் தான் அவங்க வந்து அதை வந்து விற்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா அது? சரி, ஓகே. இப்போ அதை ஏன் போய் வாங்குறாங்க இவங்க? யார் பையர்ஸ் வந்து ஏன் அந்த ஏன்னா விற்றா மட்டும் போதுமா? அதை வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்கணும்ல. அப்போ தானே கான்ட்ராக்டே ஓப்பன் ஆகும். ஓப்பன் கான்ட்ராக்ட்ன்றதே அப்போ தானே கவுண்டிங் தொடங்கும். அப்போ இது கவுண்டிங் தொடங்கி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அப்படின்னா வாங்கியிருக்கிறாங்க பாருங்கள். அதையும் போயிட்டு வாங்கியிருக்கிறாங்க பாருங்க. ஸோ இது வந்துட்டு நிறைய ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னாச்சுன்னா நம்ம இந்த ஸ்ப்ரெட்டை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அது நம்ம டெபிட் ஸ்ப்ரெட்டு, கிரெடிட் ஸ்ப்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க செல் பண்ணாங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து வாங்குவாங்க. சரி, அந்த மாரி வந்துட்டு வாங்கியிருக்கலாம் கொஞ்சம். சில பேர் வந்து சில பையர்ஸ் வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு பிரைஸ் ஏறுன்ற ஒரு நம்பிக்கையில் கூட வாங்கியிருக்கலாம். ஏன்னா அவுட் ஆஃப் மணி தானே அது. 25,500 அப்படின்றது வந்து ஓடிஎம், அது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆப்ஷன். சரி வாங்கி போடுவோம், வந்ததுன்னா நம்மளுக்கு அடிச்சதுன்னா லாட்டரி சீட்டு அப்படின்ற கதை மாரி வாங்கி வைக்கிறது. ஸோ அந்த மாரி வந்துட்டு வாங்கி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது. அந்த அதை பார்த்துக்குங்க. இதுதான் இது. ஏன்னா இது வந்துட்டு செல்லர்ஸ்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்துட்டு பார்க்கணும். பையர்ஸினுடைய இதில் வந்துட்டு பார்க்கக்கூடாது இதை. ஏன்னா பையர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, அதனால வந்து நீங்கள் இப்படி சொல்லலாம். 25,500ல் வந்து போயிட்டு கால் ஆப்ஷன் நிறைய விற்றுருக்கு, அதனால பையர்ஸ் எல்லாம் அந்த கால் ஆப்ஷனை தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன நினச்சிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு விலை ஏறும்னு நினச்சி தானே போய் வாங்கினாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த மாரி வந்துட்டு நினைக்காதீங்க. அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். புரியுதுங்களா அது? அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. செல்லர்னுடைய மைண்ட் செட்டு தான் இங்கே வந்து டாமினேட் பண்ணி வருது. அதை 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 மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கங்க. அதேமாரி பார்த்துங்க. இந்த மாரி தான் நீங்கள் பார்க்குறது. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்குலாம் கிராஃப்லாம் வந்து போடணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் எது என்னன்னா இந்த உங்களுடைய புரோக்கரேஜ்லேயே வந்து இந்த இதெல்லாம் இருக்கும். இந்த ஆப்ஷன் ஓஏனுடைய அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதெல்லாம் வருது அது. அதனால அதிலே இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஒருவேளை நான் வந்து உங்களுக்கு சரியாக விளக்கி சொன்னேன்னா என்னன்னு தெரில எனக்கு. எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் ஏதோ புரிகிறபடி சொன்ன மாதிரி எனக்கு தோணலை. இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் நான் திருப்பி வேணால் வேறு ஒரு ஆங்கிளில் வேறு மாரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.